கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் 40 வசனம் 3. தாம் சொன்னபடியே கர்த்தர் வரப்பண்ணியும் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனீர்கள். ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அவர் வார்த்தைகளுக்கு விரோதமாக நாம் செயல்படக்கூடாது. அவர் சத்தத்திற்கு செவி கொடாமற் போவோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்காது. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். எரேமியா 40:3 தாம் சொன்னபடியே கர்த்தர் வரப்பண்ணியும் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனீர்கள். ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி எரேமியா பேசின வார்த்தைகள் இது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் அவர்கள் விக்கிரகங்களை வணங்கி கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை அவர்கள் செய்தபடியால் கர்த்தர் அவர்களுக்கு முன்னமே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் தீங்கு வரும் என்று சொல்லியும் அந்த வார்த்தைகளை அசட்டை பண்ணி தங்கள் நினைவுகளின்படி வாழ்ந்தபடியால் தீங்கு அவர்களுக்கு வந்தது. பாபிலோனியர்கள் இஸ்ரவேலர்களை சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்வோமானால் கர்த்தர் நம் வாழ்விலும் தீங்கை வரப்பண்ணுவார். ஆகவே நாம் கர்த்தருக்கு பிரியமாய் அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழ வேண்டும். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எல்லா காரியங்களையும் செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நாம் அவர் அறிவிக்கிற காரியங்களை செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாய் இருக்காது. ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் அருவருக்கிற உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நாங்கள் துணிகரமாய் செய்யாதபடிக்கு நீர் எங்களை காத்து போதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கை கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.